ஒரு மதிய நேரம். கேண்டீன் முழுக்க சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பியிருந்தது. நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நூடுல்ஸ் வாங்கலாம், ஃப்ரைட் சிக்கன் வாங்கலாம் என்று அவர்கள் ஆர்வமாக எடுத்துக்கொண்டார்கள். சிப்ஸும் சேர்ந்து மேசை முழுக்க நிரம்பியது. அதே நேரத்தில் ஒரு மூலையில் ஒரு பாட்டி அமைதியாக இருந்தார். சாதாரணமான ஆரோக்கியமான உணவுகளுடன். யாரும் அவளை கவனிக்கவில்லை. அவர்கள் சிரிச்சும் செல்ஃபி எடுத்தும் சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள். அந்த நிமிடம் ரொம்ப சந்தோஷம். ஆனா சில நிமிஷத்திலேயே ஓ ஐயோ சோர்வு தூக்கம் என்று அவர்கள் களைத்து போனார்கள். பாட்டி மெதுவாக சொன்னார், குழந்தைங்களே, சாப்பாடு ருசிக்காக மட்டும் இல்ல, உடலுக்கு சக்தி கொடுக்கணும். அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள், நாம் சாப்பிடுறது நம்மை எப்படி பாதிக்குது என்று. அடுத்த நாள் மாற்றம் ஆரம்பித்தது. ஆரோக்கியமான உணவுடன் ஜங்க் ஃபுட்டை குறைவாக சேர்த்தார்கள். இப்போ அவர்கள் சுறுசுறுப்பாக சந்தோஷமாக முழு உற்சாகத்துடன் இருந்தார்கள். நினைவில் வைங்க, பிடித்ததை சாப்பிடலாம், ஆனா சமநிலையுடன் சாப்பிட்டால்தான் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும்.